கஜானா வந்து அரசனுடைய கஜானா காலி ஆக முடியாது, எந்த சூழலையும் காலி ஆக முடியாது. ஏன்னா அது என்னன்னே புரிஞ்சிக்காதனால அது மாதிரி சொல்றாங்க. அரசனுடைய வருவாய்ங்கிறது இப்ப இந்த வருடத்துக்கு 26-27 வந்து இன்டீரியம் பட்ஜெட்ல வந்து கிட்டத்தட்ட வந்து 4.66 லட்சம் கோடி ரூபாய் வந்து செலவு நிர்ணயிச்சிருக்கிறாங்க. அதற்கு நமக்கு வரவு வந்து கிட்டத்தட்ட 3.3 லட்சம் கோடி ரூபாய் கிட்டத்தட்ட வரவு, மீதிய கடன் வாங்குவாங்க. இந்த செலவு, இந்த 3 லட்சம் கோடி ரூபாய் வருவாயோ இந்த கடனோ வந்து ஒரு பாயிண்ட்ல ஒரு இடத்துல இருந்து எடுத்து செலவு பண்ண போறது இல்லை. நாங்க என்ன சொல்லுவோம், பொருளாதாரத்துல ஃப்ளோம்போம். இந்த ஃப்ளோ வந்து பல்வேறு விதமா வந்து அரசுக்கு வரும். வரி வருவாயா வரும், வரி அல்லாத வருவாயா வரும், யூனியன்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் டாக்ஸ் ஷேர் வரும், கிராண்ட்ஸ் வரும். இப்போ உங்களுக்கு 12 மாசம் 12 சேலரி தான் வரும். அரசுக்கு டெய்லி இந்த வருமானம் வரும். தொடர்ந்து இந்த வருமானம் ஒரு ஃப்ளோ, ரிவர் மாதிரி, ஒரு ஆறு மாதிரி போயிட்டே இருக்குன்னு வச்சுங்க. அது வந்து ஒரு பாயிண்ட்ல எம்டியா இருக்குன்னு எப்படி சொல்லுவீங்க? அது மாதிரி அது அர்த்தம். ஸோ தொடர்ந்து அரசுக்கு வருவாய் வந்துகிட்டே இருக்கும். அதே மாதிரி செலவும் நடந்துகிட்டே இருக்கும். செலவுக்கு வந்து பட்ஜெட்ல செலவு எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பார்க்கணுங்கிற பட்ஜெட் எடுத்து பார்த்தா போதும். இப்போ எல்லா ஃபண்டும் வந்து இந்த வருவாய் அத்தனையும் வந்து கன்சாலிடேட்டட் ஃபண்டுக்கு போகும். பொது வருவாயெல்லாம் இருக்கு, ப்ராவிடென்ட் ஃபண்ட், இது மாதிரி பொது இதெல்லாம் லோக்கல் பாடிஸ் டெபாசிட்ஸ், இது மாதிரி பிஎஸ்யூவோட டெபாசிட்ஸ், இன்கம், இதெல்லாம் வந்து பப்ளிக் அக்கௌண்ட்னு இருக்கு, அதுக்கு போகும். இந்த வரி மற்ற அத்தனை வருவாயும் அரசுக்கு சொந்தமான வருவாய் அத்தனையும் கன்சாலிடேட்டட் ஃபண்டுக்கு போகும். கன்சாலிடேட்டட் ஃபண்ட்ல இருந்து ₹1 எடுத்து செலவு பண்ணணும்னாலும் அசம்பிளில வச்சு அதை பட்ஜெட்ல அப்ரூவல் வாங்காம ₹1 கூட செலவு பண்ண முடியாது.